Welcome to Tamil Manga Explanation. ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்ரெஷனல் மெஷினரி மேக்னிஷன்ஸோட சாப்டர் 7 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ போன சாப்டர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோவானதோ நம்ம கமாண்டரை நம்ம கில்சனோட கசின் வந்து அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கில்சன் வந்து இது பார்த்துருப்பான். ஸோ நீ வந்துட்டியா கில்சன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ கதையோட ஓப்பனிங்கில் நம்ம ஹீரோ கடைசியாக ஒரு மெயின் கேரக்டர் வந்துட்டான் அப்படின்னு நினைக்கிறான். கேன் இருந்துட்டு ஹலோ கில்சன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ கேனை பார்க்குறான். பார்த்துட்டு இந்த முகத்தை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கேன் லோகஸ் கண்ட்ரியோட வாரிசு. நாங்கள் இவங்க கூட தான் அலையன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேன் லோகஸ் என்னோடய பாஸ்ட் லைஃப்பில் இவன் கூட தான் நான் ஃப்ரெண்டாக இருந்தேன். அப்புறம் என் எனிமியும் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ ரிகார்டியோ கிட்டே என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ரிகார்டியோ வந்துட்டு மதுக்கடையில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. நாங்கள் அங்கே போய் பார்க்கும்போது கேனும் அவன் எஸ்கார்ட் நைட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கேன் எங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோவை பற்றின ரூமர்ஸ் எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். அதனால் கமாண்டர் வந்து இந்த ரூமர்ஸை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணார். உடனே கேன் வந்துட்டு கமாண்டரோட கழுத்தை பிடிச்சி என்ன தைரியம் இருந்தால் லோகஸ் கண்ட்ரியோட வாரிசுகிட்டே போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அப்படி தான் இதெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிகார்டியோ சொல்கிறாரு. உடனே கேன் வந்துட்டு நீ அவங்ககிட்ட இப்போ சொல்ல போறீன்னா உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன் சொல்கிறான். கேன் நம்ம ஹீரோவை பார்த்து இது வரைக்கும் ட்ரெயினே பண்ணாத ஒருத்தன் ஒரு ஆர்க்கையும் ஒரு எஸ்கார்ட் நைட்டையும் தனியாக தோக்கெடுத்தான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். கேன் நம்ம கமாண்டரை பார்த்து அவன் பொய் சொன்னனால தான் அவனுக்கு கொஞ்சோண்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கேன் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே பொய் சொல்லாமல் இருந்தீங்கன்னா நடக்கவே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இவன் இந்த மாதிரி ஆள் தான். இவன் எப்பயுமே நீ ஒரு சப்பார்டினேட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவான். இவன் எப்போ பெர்டியமுக்கு வந்தாலும் ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருப்பான். இவன் எவ்வளோதான் பிரச்சனை பண்ணாலும் யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா நான் அவனோட சப்பார்டினேட்னால. கேனை வந்து இது மாதிரி நடந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா என்னைய மாதிரி ஒரு தாழ்வு மனப்பானம் உள்ள ஆளை அடித்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கேன் அப்படி இல்லை. கேன் வந்து போல்டாக இருப்பான், வெறும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருப்பான். அவன் வந்து அடுத்த வாரிசு ஆகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு சொல்லி யாருமே அவனை கண்டுக்க மாட்டாங்க என்ன பிரச்சனை பண்ணாலும். அதனால தான் என்னை ரொம்ப தொந்தரவுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். கேன் வந்துட்டு இவனை பாருங்க எப்பயுமே நான் இந்த மாதிரி பண்ணால் இவன் என்னை நோக்கி அடிக்கிறதுக்காக வருவான். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. இப்போ கேனை தான் காட்டுறாங்க. கேன் வந்துட்டு என்னது கில்சனை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அங்கே ஒருத்தவனோட சான்ஸ் கேட்டிருப்பான் இல்லையா, இப்போ அவன் தான் கேன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ இதையும் மட்டும் சக்ஸஸ் பண்ணினா மதிப்பிற்குரிய ஒருத்தர் வந்து லோகஸ் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு கேன் வந்துட்டு அந்த கோமாளிகிட்ட டீல் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் கில்சனும் ஒரு லேண்டுக்கு வாரிசாக போகிறவன் தான். எப்படின்னா அவனை சாகடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேன் கேட்குறான். அதுக்கு அவன் இருந்துட்டு நம்ம கில்சனா ஒரு டூயலை கூப்பிடுவோம். அது வந்து யதார்த்தமாக நடந்த மாதிரி சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணிடுறேன். எல்லாரும் 2 வாரிசுக்கு நடுவில் ஒரு டூயல் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நான் அவங்க கூட வந்து ஒரு எஸ்கார்ட் நைட்டாக வரேன். அந்த சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணி தரேன். அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது ரொம்ப கஷ்டமானது. அதனால இதை பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது கேன் வந்துட்டு என்னோட ஓன் கசினையே நான் கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். யோசிச்சுட்டு சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேன் சொல்கிறான். காய்ஸ் நம்ம கேர்ன் கூட வந்திருக்கிற நைட்டு வந்து அது இவன் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேர்ன் வந்துட்டு இவங்க அவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ அவங்ககிட்ட ஏதோ மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் யோசிக்கிறான். கேர்ன் வந்துட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு என்னோ யோசிக்கிறான். இப்போ ப்ரெசண்ட்டை தான் காட்டுறாங்க. ப்ரெசண்டில் கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து என்ன பண்ணுற, ஏன் நீ நின்றுட்டே இருக்க, நான் தான் இங்கே இருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல, எனக்கு தயார்படுத்தி வச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன தயார்படுத்தி வச்சதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் கேள்விப்பட்டேன் ஃபெஸ்டிவல் ஏதோ விபத்தாயிருச்சுன்ட்டு, அந்த மூடை விட்டு தள்ளிட்டு வாங்க, நம்ம அந்த டைமை ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நேரம் வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஜிங்கில் தானே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறான். கேர்ன் வந்துட்டு நான் ஏதோ தப்பாக சொல்லிட்டேனா படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ அதை பற்றி தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இவன் எப்போ வந்தாலும் ஆல்கஹாலையோ பொண்ணுங்களையோ தயார்படுத்தி வைக்க சொல்லுவான் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. நான் இவன் கேட்டதெல்லாம் கொடுத்தேன். ஏன்னா நான் அப்போ அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது நடக்காது. இவனால தான் என்னோட காசெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நம்ம ஹீரோ பெலிடா சொன்னதை நினச்சி பார்க்குறான். பெலிடா சொல்லியிருப்பா இல்லையா, லார்டு வந்து உங்களோட மணியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணனால, அதை தான் யோசிச்சு பார்க்குறான். நம்ம ஹீரோவுக்கு இருந்துட்டு சடனாக ஒரு ஐடியா வருது. ஆமாம் இவன் எப்பயுமே இங்கே தான் இருந்திருக்கு என்னோட பணத்தோட சுரங்கமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு நினைக்கிறான். இப்போ கேர்ன் வந்துட்டு கில்சன் அதை நீ ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அதை நீ இப்போ கொண்டு வரலாமே, நீ பார்க்குறீங்களா நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் அதை நான் இப்போ கொண்டு வந்தால் நல்லா தான் இருக்கும், ஆனால் என்னோட கடனை நீ திருப்பி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். இந்த எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்திருப்பான் இல்லையா, அவன்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான்.
கேர்ன் வந்துட்டு திருப்பி கொடுக்கணுமா? என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு உனக்கு தான் தெரியும் இல்லையா, நீ கேட்கறதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன், அதுவும் என் பணத்தில் தான், அதெல்லாம் நீ திருப்பி கொடுத்தா நல்லாயிருக்கும், அது எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்தோம்னா ஒரு 1000 கோல்ஸ் வரும். கேர்ன் வந்துட்டு என்னது 1000 கோல்ஸா, அதெல்லாம் சேர்த்துனா ஒரு 100 கோல்டும் கூட வராது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் கேட்குறான். கேர்ன் வந்துட்டு நீ இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா, நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நன்றி சொல்கிற விதமாக அதெல்லாம் செய்கிறேன், இது வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபீஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது ஃப்ரெண்ட்ஷிப்பா, நீ எப்பயுமே நீ ஒரு கீழ்த்தனமாக தானே ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நான் உன்னை அடித்து துரத்துறதுக்குள்ளே நீ அந்த காசை கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், எனக்கு இப்போ நிறைய காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மிரட்டுறான். கேர்ன் வந்துட்டு சரியான கோவத்தில் பார்த்துட்டு இருக்கான். ரிக்கார்டி வந்துட்டு மாஸ்டர் இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிக்கார்டி ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கான். கேர்ன் வந்துட்டு எந்திரிச்சிட்டு நீ ரொம்ப தைரியமாக பேசிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்ட ஈஸியாக போயிட்டு இருக்கறனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ன் கேட்குறான். கேர்ன் வந்துட்டு நீ ஒரு நைட்டை தோக்கடிச்சுன்னு ஃபால்ஸ் ரூமர் பேப்பர்னால நீ ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ இந்த லேண்டில் இருக்கிற ஒரு பேரசைட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ன் சொல்கிறான். கேர்ன் வந்துட்டு இதனால தான் நார்த்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உன்னை ஒரு அயோக்கியன்னு சொல்கிறாங்க, நீ ஓவராக பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வரான். நீயும் இந்த அடியை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் நம்ம ஹீரோவை அடிக்க வரான். நம்ம ஹீரோ பயமே படாமல் அப்படியே அசையாமல் நின்றுட்டுருக்கான். கரெக்டாக கேர்ன் நம்ம ஹீரோவை அடிக்க போகும்போது தள்ளி டாச் பண்ணிடுறான். ரிக்கார்டியோ எஸ்கார்ட் பண்ண வந்த நைட்டெல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. கேர்ன் மறுபடியும் நம்ம ஹீரோவை அடிக்க வரான். நம்ம ஹீரோ அதில் டாச் பண்ணி நம்ம கேர்னுக்கு நச்சுன்னு ஒரு அடி கொடுத்துட்றான். கேர்னுக்கு அப்படியே வாயிலேருந்து ரத்தமே வந்துடுது. நம்ம ஹீரோ மறுபடியும் இன்னொரு பஞ்ச் பண்ண போகிறான் கேர்னை, ஆனால் கேர்ன் அதையை தடுத்துடுறான். உடனே நம்ம ஹீரோ தடுத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். உடனே கேர்ன் வந்துட்டு மண்டி போட்டுடுறான். உடனே எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு மாஸ்டர் உங்களுக்கு எதாவது ஆயிடுச்சா, உங்களுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். உடனே நம்ம ஹீரோ கேர்னை பார்த்து எந்திரி, நீ நடிக்காது, நீ அந்த அட்டாக்கை பிளாக் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். உடனே எஸ்கார்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு கில்சன் தள்ளி நில்லு, என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்னது கில்சன் கேர்னை அடிச்சிட்டான்னா, அது யாராச்சும் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு ஓ இப்படிதான் நீ விளையாடணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். உடனே கேர்ன் வந்துட்டு நீ எஸ்கார்ட் பண்ண வந்த நைட்டுன்னு சொல்லிட்டு வந்திருப்பான் இல்லையா, அவனை பார்த்து என் ஆக்டிங் எப்படி இருந்துச்சு, கரெக்டாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கான். உடனே அவன் வந்துட்டு நீ எக்ஸலண்ட்டாக பண்ண, எல்லா தப்பும் கில்சன் மேலே இருக்கிற மாதிரி நீ கரெக்டாக பண்ணியிருக்க, அதனால ஒரு டூயல் உருவாக்குறது பெரிய விஷயமே கிடையாது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். உடனே கேர்ன் வந்துட்டு ஒரு பவர்ஃபுல் பேக்கப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விடவே மாட்டேன், நான் கண்டிப்பாக ஒரு பெரிய இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ன் சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டைக்குள்ளே கை விடுறான். கேர்ன் வந்துட்டு அவன் சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு இதுதான் பர்ஃபெக்டான டைம் பெருட்டி அவன் கீழே கொண்டு வரக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். உடனே அவனோட க்ளவுஸ் எடுக்கிறான். அதாவது க்ளவுஸ் எடுத்து அவன் முன்னாடி போட்டோம்னா அவங்கள ஒரு டூயலுக்கு கூப்பிட்றதா அர்த்தம். அதே தான் இப்போ கேர்ன் பண்ண போகிறான். உடனே கேர்ன் வந்துட்டு என்ன தைரியம் இருந்தால் லோகஸ் ஃபேமிலியை கலக்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்ப, உண்மையை விசாரிக்க வந்த என்னையே நீ அட்டாக் பண்ணியிருக்க, அதனால நான் கில்சன் நீ சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்கிறான். அவன் சொல்கிறதுக்குள்ளே கேர்னோட மூஞ்சியில் வந்து ஒரு க்ளவுஸ் உழுகுது. யார் போட்டதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போட்டிருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு கேர்ன் லோகஸ் நான் உன்னை ஒரு டூயலுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு பெரிடியமோட வாரிசை நீ எல்லா மக்கள் முன்னாடி இன்சல்ட் பண்ணியிருக்க, என்னோட நைட்டை அடித்து எங்களோட மானத்தை நீ களங்கப்படுத்தியிருக்க, அதனால உன்னை ஒரு டூயலுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். நீ அதை தவிர்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். நம்ம கேர்ன் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ ஒரு ஆல்ரெடி ஸ்டூப்பிடுன்ட்டு, ஆனால் உன்னோட கல்லறையை நீயே தேடிக்குவேன் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்லிட்டு சிரிக்கிறான். சரி நான் அந்த டூயலை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ன் சொல்கிறான். நம்ம கேர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து நீ செத்தக்கப்புறம் வருத்தப்படாத அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ வந்துட்டு ரிக்கார்டியோவை கூப்பிட்றான். ரிக்கார்டியோ வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம கேஸ்டல் முன்னாடி இருக்கிற எல்லா மெர்ச்சன்ட்டையும் கூட்டிகிட்டு வா, நான் அவங்ககிட்ட பெரிய பணத்தை உருவாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். அதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் கைஸ். பாய். உங்களை நான் அடுத்த சாப்டரை சந்திக்கிறேன்.